4/12/2025 காருண்யா ப்ளஸ் 600க்கு உண்டான ட்ரா நம்பர் 600க்கு உண்டான ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு பார்த்துடலாம். இந்த மாதங்கள் பிறந்ததுலேருந்து டபுள்ஸ் தான். டபுள்ஸ் 00, 55, 22 அப்படின்னே வந்துக்கிட்டு இருக்குது. டபுள்ஸ் தான் வந்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா? 1 ஓகே, 7 வரல. அதுக்கு பதிலாக 2ஆம் நம்பர் 22ஆக வந்திருக்குது. நம்ம பாருங்கள், ஏ போர்டில் பக்காவாக 2 வச்சுருக்கோம், சி போர்டில் 7 வச்சுருக்கோம். 7க்கு பவர் 2, 1 அப்படியே உள்ளே வந்திருக்கு. இங்கே 6 இருக்குது, இருந்தாலும் 1 எங்கே வேணாலும் வரும்னு சொல்லியிருந்தேன். 1 உள்ளே வந்திருக்குது. 7 மட்டும் பவர் ஆகி 2 1 2ன்னு வந்திருக்கு. பேட்டர்ன் அப்படி தான் கிடச்சிது. போர்டு கரெக்டாக உட்காந்துருக்குது. சூப்பர் வின்னிங் தான். இங்கே 7 1ன்னு கொடுத்துருக்குறோம். 7க்கு 1க்கு வந்து 7க்கு பவர் 2. சரிங்களா? 2 1ன்னு வந்திருக்குது. இங்கே 2 7 கொடுத்துருக்கோம். 7க்கு பவர் 2 2 உள்ளே வந்திருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாலும் நம்மளுக்கு இந்த இதுலேயும் பாருங்கள் டபுள்ஸ் கிடச்சிருக்குது. சரிங்களா? அதேமாதிரி நேற்று நான் சொல்லியிருந்ததுலேயும் டபுள்ஸ் கொடுத்ததுலேயும் பாருங்கள் 7 வரணும். ஆனால் 7க்கு பதிலாக 2 வந்திருக்குது. 2 நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 நம்பர் கிட்ட பவரில் தான் போயிருக்குது. இல்லைன்னா நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கும். பாருங்கள், 7க்கு பவர் 2, இங்கே பார்த்தீங்கன்னா 6க்கு பவர் 1, 7க்கு பவர் 2, இப்படி தான் வின்னிங் மிஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பிசி 12 பாஸ் ஆகும். சரிங்களா? இதில் 12 பாஸ் ஆகும். இதுலேயும் 12 பாஸ் ஆகும். பாக்ஸ் தானே, பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 21 12 12 பாஸ் ஆகும். சரிங்களா? கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. 1ஆம் நம்பர் சி போர்டுக்கு தான் வந்திருக்கணும். ஆனால் அது பி போர்டுலேயே வச்சு அடிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நாளைக்கு உண்டான கணிப்பை பார்க்கலாம், எப்படி வருது போகுதுன்ட்டு. நாளைக்கும் ஒரு டபுள்ஸு தான் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், வந்தால் என்ன வரணுங்கிறத கொடுக்குறேன். பாருங்கள், பார்த்துட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? நாளைக்கும் அதிகபட்சமாக ஒரு டபுள்ஸ். ஆனால் மாதத்தில் 3 நாள் தொடர்ந்து அடிச்சிட்டாங்க. 4ஆவது நாள் அடிப்பாங்களான்னு தெரியல. ஆனால் வருஷ கடைசி மாத கடைசியில் வருஷ கடைசி என்னென்ன டபுள்ஸ் எல்லாம் பெண்டிங்கில் இருக்கோ அத்தனையும் தூக்கி அடிப்பாங்க. சரிங்களா? அதனால் சில மாதங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே டபுள்ஸ் வந்துடும். ஃபஸ்ட்டு அடித்தது ஏசி, அப்புறமா பிசி, அப்புறம் ஏசி அடிச்சிருக்கிறாங்க. இன்னும் அடிக்க வேண்டியது ஏபிக்கு அடிக்கணும். அடிக்கிறாங்களா பார்ப்போம். ஓகேங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1 9. சரிங்களா? சப்போர்ட்டுக்கு 0. 1க்கு பவர் 6, 9க்கு பவர் 4, 0க்கு பவர் 5. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7 9, பி போர்டில் 2 4, சி போர்டில் 6 1. சரிங்களா? இந்த 0 எங்கே வேணாலும் வரலாம். 0 வரலன்னா 5ஆம் நம்பர். உங்களுக்கு 5 வந்தால் 5 வச்சுக்கோங்க, இல்லைன்னா 0 வச்சுக்கோங்க. 0 5 ஆட்டத்தில் இருக்கும். சரிங்களா? அதேமாரி இதில் கொடுக்கப்படாத நம்பர்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர். சரிங்களா? 3ஆம் நம்பரும் வருது நாளைக்கு. நான் வச்சா அடிக்க மாட்டேங்குது. அதனால தான் நான் வைக்காமல் இங்கே 2Dயில் மட்டும் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? 63 வரலாம், இல்லை 36 வரலாம். சரிங்களா? அதையும் நான் சொல்லிக்கிறேன். அதேமாதிரி இங்கே 39ன்னு ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். அது கொஞ்சம் வர வேண்டிய நம்பரு. 39 வரணும், இல்லை 93 உள்ளே வரணும் ஆட்டத்தில். சரிங்களா? அதையும் நான் சொல்கிறேன். ஏ போர்டுக்கு தான் வரணுங்கிறது கிடையாது, எங்கே வேணாலும் வரலாம். 3ஆம் நம்பர் வந்துச்சுன்னா நம்ம போர்டில் வந்துட்டு அது எனக்கு நான் வச்சா ஏ போர்டில் தான் வைக்கிறேன்னா அதனால தான் சரின்னு வைக்காமல் மற்றபடி என்ன கான்ஃபிடென்ஸாக இருக்கிற நம்பரோ அதை மட்டும் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? ஏ போர்டில் எனக்கு 7 9 அதிகப்படியான கான்ஃபிடென்ஸ் இருக்குது, அதனால் கொடுத்துருக்குறேன். இல்லைன்னா 3ஆம் நம்பர் அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? 3 எங்கே வேணாலும் வந்தால் வரலாம். 63 வரலாம். 6 திருப்புனா 9, 9 திருப்புனா 6, அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் 2யுமே வச்சுருக்கிறேன். சரிங்களா? உங்கள் கணிப்பில் எது ஸ்ட்ராங்காக இருக்கோ அது மட்டும் ப்ளே பண்ணிக்கோங்க. இல்லைன்னா 2யுமே மாற்றி மாற்றி போடுங்க. திருப்பி வந்தால் வெற்றி கிடைக்கும். ஏபியில் பொறுத்த வரைக்கும் ஏபிபிசி ஏசியில் பொறுத்த வரைக்கும் 75 63 28 10 92 51 78 06. சரிங்களா? இதிலேருந்து நாளைக்கு ஒரு ஜோடி நம்பர் கண்டிப்பாக உள்ளே வரும்னு நினைக்கிறேன். டபுள்ஸ் வராமல் இருந்தால் இது வரும். சரிங்களா? டபுள்ஸ் வந்தால் 3ஆம் நம்பரு டபுள்ஸாகவே வர வேண்டியது இருக்குங்க. 3ஆம் நம்பர் இல்லை 8ஆம் நம்பர் டபுள்ஸாக வரணும். வரல, இந்த மாதத்துலேயே வரணும் அது. சரிங்களா? 6 அதேமாதிரி 6ஆம் நம்பரும் டபுள்ஸாக வரலாம். 7ஆம் நம்பரும் வரணும். 9ம் டபுள்ஸ் வரணும். திரும்பவும் இந்த மாதத்துக்கு ஒரு டபுள்ஸ் வர வேண்டியிருக்கு. சப்போஸ் மேலே உள்ளது அடிக்கலைன்னா பவர் நம்பர் கீழே இருக்குது அடிக்கும். சரிங்களா? எப்போ எது எடுத்தாலும் நீங்கள் பவர் நம்பரும் சேர்த்து போடுங்க. அப்போ தான் வின்னிங் வரும். நம்மளுக்கு சி போர்டு 2 கிடச்சிருக்கு நேற்றுக்கு. அதை வச்சு பார்க்கும்போது 2 7 5 0 9 4. இதுதான் நாளைக்கு லாஸ்ட்டு 3 நம்பரில் 2 நம்பரோ 1 நம்பரோ உள்ளே உட்காரணும். சரிங்களா? அந்த கணக்கு பிரகாரம் பார்த்துக்கோங்க. 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 871 345 326 781 928 306 926 106 397. நான் சொன்னேன் இல்லையா, 3 9 அந்த மாதிரி வந்தால் எப்படி வரணும் அப்படிங்கிறது கணக்கு. காரணம் என்னென்னா இங்கே 28 78 இருக்கா, அது 7ஆக மாறலாம். இல்லைன்னா
392 302ஆம் நம்பர் 7 பவர் ஆச்சுன்னா 2ஆம் நம்பராக உள்ள வரணும். ஏன்னா 92 கொடுத்துருக்கோம் பாருங்கள். இது மட்டும் பவர் ஆச்சுன்னா 3 அந்த மாதிரி வரலாம். சரிங்களா? பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 3 வருதா 7 வருதா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 9 ஆனால் உள்ளே வர்றதுக்கு தான் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. 9 வரலாம். இல்லை 4 வருதா என்னன்னு தெரில. ஆனால் 9 தான் வரணும். சரிங்களா? 9 தான் உள்ளே வரணும். அப்படி வரும்போது இந்த 4க்கு இருக்கிற இடத்துல 9 வரலாம். 2வது பார்த்தீங்கன்னா 345 கொடுத்துருப்போம். ஏன்னா 4ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பருக்கு பதிலாக 4 வந்தாலும் நம்மளுக்கு அந்த 34 39 36 அந்த மாதிரி வரணும். 4 6ங்கும்போது அந்த 4க்கு பதிலாக 6 வரலாம், 6க்கு பதிலாக 4 வரலாம், 9க்கு பதிலாக 6 வரும், 6க்கு பதிலாக 9 வரும். இது கொஞ்சம் இந்த பேட்டர்னில் இந்த மாதிரி அதுக்கு துணை நம்பர்கள் இப்படி தான் வரும். அதனால் நம்ம அதை கொடுத்துருக்குறோம். சரிங்களா? பார்த்துக்கோங்க. எனக்கு அதிகப்படியாக வரக்கூடிய நம்பரில் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்கள் கணிப்பில் எது வருது போகுதுங்கிறத பார்த்துட்டு ஏதாவது பவர் வருதா பவர் பண்ணி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணிப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.